கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக அவருடைய பரிசுத்த பாதமண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுடைய வழிநடத்துதல் இந்த நேரத்தில் காணப்படும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் பேசும்படியாகவும் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய துணைக்காக சற்று நேரம் இறங்கி நிற்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் வகைப்படுவதாக. இதோ இந்த அருமையான மணித்துளிகளில் உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நீர் பாராட்டிய மாபெரும் தயவிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சத்தியம் எத்தனை தூரம் எத்தனை உள்ளங்களை எட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அது கடந்து அத்தனை உள்ளங்களை ஆட்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை செய்ய எங்களை நாங்கள் உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய சமூகத்தில் படைக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் மோசேயினால் வழிநடத்தப்பட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் அவருடைய சீரிய தலைமையின் கீழாக வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். மோசே மரித்து போனான். அவன் மரித்த பின்பு தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டு தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும் பொறுப்பை அவனிடத்தில் கொடுத்தார். தேவன் அவனிடத்தில் பேசுகின்றார், மோசே மரித்து போனான், இப்போது நீயும் அந்த ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த தேசத்திற்கு செல்லுங்கள். தேவன் தான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசத்திற்கும் தேவன் யோசுவாவோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் நடுவில் யோர்தான், அதனை அடுத்து எரிகோ பட்டினம். இதை யோசுவாவின் கண்களுக்கு முன்பதாக வியாபித்து நிற்கக்கூடிய அந்த யோர்தான் தெரியவில்லை. அரண் கொண்டு பலத்த பாதுகாப்போடு இருக்கக்கூடிய அந்த எரிகோ பட்டணம் தெரியவில்லை. அவருடைய கண்களுக்கு தெரிந்தது எல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்த அந்த வாக்கு தத்தத்தின் தேசம் மாத்திரம். மோசையோடு தேவன் பேசுகின்றார். நான் மோசையோடு இருந்தது போல் இப்பொழுது யோசுவாவிடம் அவர் பேசுகின்றார், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நீ கால் மிதிக்கக்கூடிய தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்றல்ல. அந்த வேதத்தின் பகுதியை நீங்கள் நன்றாக தியானித்து பார்ப்பேன் என்றால், நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை அவர்களுக்கு நீ கண்டிப்பாக பங்கிடுவாய். தேவன் யோசுவாவிற்கு முழுவதாக வைத்த அந்த இலக்குக்கு முன்பாக அவன் பெறக்கூடிய வெற்றியை அவனுக்கு அவர் காண்பித்தார். யோர்தானை கடந்தவுடன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கில் இப்பொழுது வியாபித்து நின்றது அந்த எரிகோ பட்டினம். The city of palm, evergreen city, பசுமை நகரம். The Jericho was not a largest city,
but it was a well fortified city. பலத்த அரண்களினால், மதில்களினால் பாதுகாக்கப்பட்ட ஓர் நகரம். சீனாய் மலையிலிருந்து உருவெடுத்து வரக்கூடிய அந்த யோர்தான் நதி 2500 அடி உயரத்தில் இருந்து பாய்ந்து வந்தது. அதனிலும் 1280 அடிகள் தாழ்வாய் இருக்கக்கூடிய இந்த பட்டணம் குழுவை ஆனதாகவும் செழிப்பானதாகவும் அது காணப்பட்டது. எல்லா அண்டை நாடுகளும், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த எரிகோவை பார்த்து எரிச்சல் படும் வண்ணமாக அவைகளெல்லாம் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது பசுமையாக இருந்த ஓர் நகரம். எரிகோவினுடைய மற்றொரு அம்சம் என்ன? It was a well fortified city, highly walled and towered city. பெரிய மதில்கள், காவல் காப்பதற்கு என்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காவலர்களை உள்ளடக்கிய ஒரு பலம் பொருந்திய ஒரு நகரம். It had a strong army, chariots, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ராணுவமும் ரதங்களும் யுத்த வீரர்களும் அதிகமாக நிரம்ப பெற்ற ஒரு பட்டினம். எரிகோவை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த அந்த கோட்டை சுவற்றின் மேல் ஒரே நேரத்தில் 2 ரதங்கள் அந்த 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 சுவற்றின் மீதாக மேல் தளத்தில் அவர்கள் செல்லக்கூடிய நிலையில் அவ்வளவு அகலமாக அந்த மதில்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த சுவற்றில் அநேக கடைகள், கேளிக்கை ஸ்தலங்கள், வந்து செல்பவர்களுக்கு தங்கி செல்லும்படியான சத்திரங்கள், அவ்வளவு தூரத்திற்கு அந்த மதில் அகலமாக இருந்தது. ஒரு தனி வீடை போன்று இருக்கக்கூடிய சத்திரங்கள் அங்கு காணப்பட்டது. அவற்றில் ஒன்றில் ராகேல் என்று சொல்லக்கூடிய, ராகாப் என்று சொல்லக்கூடிய வேசி வாழ்ந்து கொண்டிருந்தாள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய பணி என்ன? யாத்திரைக்கு வரக்கூடிய மக்களுக்கு உணவளித்து உறைவிடம் அளித்து அங்கு இரவு தங்கி செல்பவர்களுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்து அனுப்பக்கூடிய பொறுப்பு அந்த வேசிகளிடத்தில் காணப்பட்டது. வருஷத்துக்கு 6 ஸ்திரீகளை அரசு தெரிந்து கொள்ளும். அந்த 6 ஸ்திரீகளில் எவர் ஒருவர் நன்றாக அந்த பணியை செய்கின்றார்களோ அவள் அந்த 6 பேருக்கு தலைமை பொறுப்பில் இருப்பாள். அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வந்தால் இந்த ராகாப். எரிகோவில் 100க்கும் அதிகமான தேவர்கள், அஸ்டரோத், பாகால் உட்பட சூரிய சந்திர கடல்களில் அவர்கள் தங்களுக்கென்று வைத்து அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு யாத்ரீகன் அந்த எரிகோவுக்குள்ளாக வந்தாலும் ஒரு நாள் அந்த 6 வேசிகளுடன் தங்கி ஒரு இரவை கழித்துத்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும்? தாங்கள் வணங்குவதற்காக வந்த அந்த தெய்வங்களை அவர்கள் வணங்கி செல்ல முடியும். இதுதான் எரிகோவில் இருந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய வேசியின் நிலைமை. யோசுவா எரிகோவை வேவு பார்ப்பதற்காக 2 பேரை அவன் அனுப்புகிறான்.
என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 6 9 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இங்கு மோசே கானானை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்பினான். அந்த 12 பேர்ல 10 பேரு எதிர்மறை அறிக்கையை கொண்டு வந்தார்கள். தாங்கள் கானானிற்குள் செல்ல முடியாது என்பது சொல்வதற்கான காரணங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 2 பேர். இவர்கள் மாத்திரம் சரியான அறிக்கையை கொண்டு வந்தார்கள். யோசுவா பார்த்தா, இப்போது அவன் 12 பேர் அனுப்புவதற்கு விரும்பவில்லை. 2 பேர். யார் அந்த அருமையான அங்க உள்ள சரியான அறிக்கையை சமர்ப்பித்தார்களோ அவர்களை போன்று 2 பேரை அவன் என்ன செஞ்சா, அந்த எரிகோவை அவன் வேவு பார்ப்பதற்காக அனுப்பினான். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அனுப்பப்பட்ட வேவுக்காரர்கள் நேரா ராகாப் இருந்த அந்த இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். அவள் வேசி என்று அறிந்தும் ஏன் அவர்கள் அவனுடைய இல்லத்திற்கு வந்தார்கள்? ஃபர்ஸ்ட் Joshua sent his spies before him, and they were received into harlot houses. இந்த யோசுவா என்ன செய்தான்? இந்த வேவுக்காரர்களை அனுப்பும் பொழுது வேசி அவர்களை அடைத்தார்கள். They received. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இருக்கும் பொழுது he sent his foreigners whom the publicans and harlots gladly received. கிறிஸ்துவுக்கு முன்னதாக அனுப்பப்பட்ட அந்த செய்தியாளர்களை, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆயக்காரர்களும் வேசிகளும் அவர்களை அடைத்தது போன்று தேசத்தை வேவு பார்க்கும்படி இந்த இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியில் இங்கே வந்திருக்கின்றார்களே, அவர்களை என்னிடத்தில் அனுப்பு என்று அங்கு அரசு தரப்பில் இருந்து வரக்கூடிய காவலர்கள் அவளுடைய இல்லத்துக்கு முன்பதாக இப்பொழுது வந்து நின்று விட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய அநேக சத்திரங்களுக்கு மத்தியிலே இந்த எரிகோவனுடைய அரசன் என்ன செய்தான்? எந்த இடத்தில் அவர்களால் வர முடியுமோ, எந்த இடத்தில் சென்றால் அவர்களை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த இடத்துக்கு நேராக, எப்படியாக இந்த 2 வேவுக்காரர்களும் நேரே வந்து அந்த ராகாப்பினுடைய இல்லத்திற்கு சென்றார்களோ, அதே போன்று இந்த அரசு அலுவலர்களும் என்ன செய்தார்கள்? நேராக வந்து ராகாப்பினுடைய இல்லத்திற்கு அவர்கள் வந்தார்கள். வசனம் 9 யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் என்ன சொல்லுகின்றது? எரிகோவின் ராஜா பயந்து கொண்டிருக்கின்றான். எதற்காக? இந்த இஸ்ரவேல் தங்களை மேற்கொள்ள வரப்போவதை அவன் நன்றாக தியானித்து வைத்திருந்தான். ஆகவே he has made the city to be in alert. எப்போதும் தன்னுடைய நாடு, தேசம் தயாராக, ஆயத்தமாக அவர்களை எதிர்ப்பதற்கு இருக்க வேண்டும் என்ற நிலையில் அவன் தன்னுடைய தேசத்தை வைத்திருக்கும் பொழுது இந்த 2 நபர்கள், இந்த வேவுக்காரர்கள் வந்தது அவனுடைய செவிக்கு எட்டி அவன் அதற்கு மாறுத்திரமாக அவர்களை பிடிக்கும்படியாக ஆளை அனுப்பி வைத்து விட்டான். இவர்கள் எல்லோரும் வருவது போன்று எரிகோவுக்கு வருபவர்கள் அல்ல. இவர்கள் தேசத்தை வேவு பார்ப்பதற்கென்று வந்தவர்கள்.
தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அரசு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காவலர்கள் வந்த மாத்திரத்தில் தானே இவை என்ன செய்தால் எப்படியாகிலும் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேலறையில் பரப்பப்பட்ட அந்த சணல் தட்டைகளுக்குள்ளே அவர்களை ஒளித்து வைத்தாள். ஒருவேளை அவர்கள் வீட்டுக்குள்ளாக வந்து அவர்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை எவ்வளவு தூரத்திற்கு சரியான நிலையில் மறைத்து வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாள். இந்த அரசு தரப்பில் இருந்து வந்த காவலரிடத்தில் மிகவும் சாதுரியமாக பேசினார். வந்தது மெய்தான். இருவர் வந்தார்கள். அவர்கள் யார் என்றோ எவ்விடத்தார் என்றோ எனக்கு தெரியாது. என்னுடைய சத்திரத்தின் கதவுகள் அடைக்கப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற இடமும் எனக்கு தெரியாது. ரொம்ப சாதுரியமாக அவர்களுக்கு பதிலளித்தால், இப்போது அவர்கள் சென்ற பிறகு இங்கு வந்திருக்கக்கூடிய அந்த 2 வேவுக்காரர்களை அவள் என்ன செய்தால், அவர்கள் படுக்க செல்வதற்கு முன்பதாக ஒரு சில கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்டாள். என்னத்தை அவள் கேட்டால், அவள் எதை கண்டாலோ, அவள் எதை கேள்விப்பட்டாலோ, அவள் எதை விசுவாசித்தாலோ அதை அவரிடத்தில் அவள் கேட்டாள். எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த எரிகோவை அவர் பார்க்கின்றாள். ஸ்டாண்டிங் ஆர்மி, சாரியட்ஸ், எந்த நிலையிலும் யார் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ராணுவ அமைப்பு, எரிகோவினுடைய செழுமை, இவை எல்லாவற்றையும் அவள் பார்க்கின்றாள். இப்போது ஒன்றுமே இல்லாத இந்த இஸ்ரவேலர்களை பார்க்கின்றாள். படைபலமோ யுத்த யுத்திகளோ தங்களுக்கென்று ஒரு தேசமோ இல்லாத இந்த இஸ்ரவேலர்கள் ஆகிய பரதேசிகளை அவர் பார்க்கின்றார். இவை அனைத்திற்கும் மத்தியிலே ஒன்றை அவள் உன்னிப்பாக பார்த்தால் அதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். அது என்னவென்றால், அவர்களை வழிநடத்தி வரக்கூடிய தேவன். அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று, அவள் இதுவரை கண்டிராத ஒன்று, அந்நிய தேவர்களுக்கும் தேவதாசியாகிய தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த அவளுடைய கண்களுக்கு அது தெரிந்தது. யார் தெரிந்தா? யெகோவா என்று சொல்லக்கூடிய தேவன் தெரிந்தார். A single and strong God. இப்பொழுது அவருடைய வல்லமையை பார்க்கின்றாள். எகிப்தின் வாதைகள் மத்தியிலே இந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வழிநடத்தப்பட்டு வந்தார்கள் என்பதை பார்க்கின்றார். வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது பின்னால் பார்வோன் அவரை விரட்டி வரும் பொழுது எப்படியாக அவர்கள் செங்கடலை பிளந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை அவள் பார்க்கின்றாள். வானத்தின் மன்னா, அக்கினி மேகம் போன்ற அந்த ஸ்தம்பங்களின் மூலமாக வழிநடத்தப்பட்ட ஒரு உன்னதமான சாக்கியம், எல்லாவற்றையும் அவள் தன்னுடைய கண்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து பார்க்கின்றாள். இப்போது அவைகளை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டாள். எங்கள் கண்கள் அவைகள் நிமித்தமாக கரைந்து போகின்றது. அவள் சொல்றா, அவர்கள் இடத்துல 2 பேர் இடத்திலேயோ நீங்கள் எந்த விதத்தில் பாதுகாக்கப்பட்டு காக்கப்பட்டு எந்த விதத்தில் எவ்விதமாக வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்தீர்களோ அதை பார்க்கும்போது எங்களுடைய கண்கள் கரைந்து போகின்றது. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
இந்த ராகாப் கானானிய அந்நிய தேவர்களாகிய அஸ்ரோத்தையும் பாகால் போன்ற சூரிய சந்திர கடவுள்களையும் வணங்கும் இந்த ராகாப் இவை அனைத்தையும் பேசுகின்றாள். உண்மை தேவனை குறித்து அவள் பேசுகின்றார். அவர்கள் ஜனங்களை பாராட்டக்கூடிய அந்த பாதுகாப்பை குறித்து அவள் பேசுகின்றாள். எதிரிகள் மீதான அவர் பாராட்டிய வெற்றி, அமோரியர்களை அவர்கள் வீழ்த்தியது, மோரியர்களை அவர் வீழ்த்தியது, எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்றார். அவருடைய வழியில் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய அமோரியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், மோவாப்பியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். தேவன் அவர்களோடு எவ்வண்ணமாக இருக்கின்றார் என்பதை அவள் நன்றாக பார்க்கின்றாள். பரலோகத்தின் உணவு, பாறையிலிருந்து நீர், மேகங்கள் மூலமாக வழிநடத்தல், எல்லாவற்றையும் அவள் பார்க்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகில் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தாம் வாக்குத்தத்தம் செய்த அந்த தேசத்தை குறித்து அவள் பேசுகின்றாள். இவர்கள் ஒன்றுமில்லாமல் இருப்பினும் அடிமைகளாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்களாக இருப்பினும் அவர்கள் எதிர்நோக்கி செல்லக்கூடிய அந்த தேசம், அந்த வாக்குத்தத்த தேசத்தினுடைய மேன்மையை அவள் காணுகின்றாள். இம்மேலானவற்றை எல்லாம் எரிகோவின் எல்லா ஜனங்களும் அறிந்து இருந்த போதிலும் ராகாப் மாத்திரம் அது குறித்து பேசினாள். ராகாப் மாத்திரம் அது குறித்து பேசினது மாத்திரமல்ல, அதை அவள் விசுவாசித்தாள். எந்த தேவனுடைய புய பலத்திற்கு கீழாக இவர்கள் காக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்து பேசினாள். அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வம் ஜீவனுள்ளவர். He is a single God, strong God. அவள் தன் விசுவாசத்தின் மூலம் தான் மாத்திரமல்ல, அவள் தன்னில் கொண்ட அந்த விசுவாசத்தின் மூலம் அவள் தான் மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கும் தயை பாராட்டும்படியாக அவர்களிடத்தில் அவள் வேண்டிக் கொள்ளுகின்றார். என்னையும் என் குடும்பத்தாரையும் உயிரோடு காத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படிக்கு எனக்கு தயை நீர் பாராட்ட வேண்டும். அவர்களால் அந்த தயையை பாராட்ட முடியும் என்பதை அவர்கள் விசுவாசித்தாள். ஏனென்றால் அவர்கள் யாரால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் எவ்வளவு வல்லமை படைத்தது என்பதை எல்லாம் அவள் நன்றாக அறிந்ததினால் அவர்களிடத்தில் இப்போது அவள் என்ன செய்தார்? தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய இல்லத்தாரையும். She not only turned her heart from the gods of Jericho, she directed her entire family toward true God. அந்த உண்மையான தெய்வத்தின் அண்டையிலே அவள் தான் மாத்திரம் தன்னுடைய இருதயத்தை கொடுத்தவளாக அங்கு காணப்படவில்லை. அவள் தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் எரிகோவில் இதுகாலம் வணங்கிக் கொண்டிருந்த அந்த தெய்வங்களை எல்லாம் புறம் தள்ளி இந்த உண்மையான தெய்வத்தினுடைய பாதத்தண்டியில் தான் வருவது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் அவள் அழைத்து வந்தாள். அவளில் ஏற்பட்ட மாற்றம் வேவு காலத்தில் வெகுவாக பாதித்தது. அவளை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை இவளில் நாம் காண்கின்றோமே.
அவர்களிடத்தில் ஒரு உத்தரவை சொல்லுகின்றார்கள். கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் பொழுது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம். நாங்கள் எங்களுடைய தேவன் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் பொழுது, அங்கு கொடுத்தால் என்று அவர்கள் சொல்லவில்லை. when he gives, if he gives என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் தேவன் எங்களுக்கு எங்களுடைய தேசத்தை கொடுப்பார். அவர் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் தானே நாங்கள் தயை பாராட்டுவோம். எங்கள் ஜீவன் உங்கள் ஜீவனுக்கு ஈடு. எங்கள் ஜீவன் காக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது உங்கள் ஜீவனும் காக்கப்படும். அதற்கு அடையாளமாக இவள் என்ன செய்கின்றார்? ஒன்றை நீங்கள் எங்களுக்கு காட்ட வேண்டும். ஐ வாண்ட் தி சைன். ஒரு அடையாளத்தை நீங்கள் எங்களுக்கு காட்ட வேண்டும். அப்போது அவர்கள் என்ன செய்யறாங்க? அதற்கு அடையாளமாக இந்த சிகப்பு நூல் கயிற்றை, எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் நீ அதை கட்ட வேண்டும். ஸ்கார்லெட் கார்ட், in a place where we escaped through. எந்த வழியாக நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக நீ ஒரு கயிற்றினால் எங்களை இறக்கி விட்டாயோ, அந்த ஜன்னலில் ஒரு சிகப்பு நூல் கயிற்றை நீ என்ன செய்ய? அடையாளமாக கட்டி தொங்கவிடு. எங்களை காப்பதற்காக பயன்படுத்திய அதே ஜன்னலில் நீங்கள் காக்கப்படுவதற்காக இந்த சிகப்பு நூல் கயிற்றையும் கட்டி தொங்கவிடுங்கள். நாங்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கும் நீங்கள் அழிவிலிருந்து காக்கப்பட போவதற்கும் அது அடையாளமாக இருக்கட்டும். இந்த வேதத்தின் பகுதியை நன்றாக தியானித்து பார்த்தீர்கள் என்றால் 2 விதமான கயிறுகள். There were 2 cords used in this experience. இந்த முதல் கயிறு, முதல் கார்டு, ராகாப்பின் வீடு மதில்கள் மேல் அந்த அலங்கத்துல கட்டப்பட்டிருந்துச்சு. உயர்வான இடத்துல ஜன்னல் வைக்கப்பட்டிருந்துச்சு. அவர்கள் கீழே இறங்க வேண்டும் என்றால் ஒரு கயிற்றினால் கட்டித்தான் என்ன செய்யப்பட வேண்டும்? இறக்க வைக்கப்பட வேண்டும். அவர்களை இறக்குவதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட கயிறு, the cord which helped them to bring them down. கீழே அவர்களை கொண்டு வருவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட கயிறு, முதற் கயிறு. இந்த கயிறு எதை குறிக்கிறது? அவர்களை சுமக்கக்கூடிய, பாரத்தை தாங்கக்கூடிய a strong rope, a strong cord which is used regularly for this purpose. எந்த ஒரு கயிறு ஒரு மனுஷனை கட்டி பத்திரமாக கீழ் இறக்க விற்கப்பட முடியுமோ அதற்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு கயிறு, a professional cord. அந்த கயிற்றின் வெளியே இறங்குபவர்கள் யாரு? விசேஷமானவர்கள். அவர்கள், அதாவது இறங்குவதற்கென்றே பிரத்யேகப்படுத்தப்பட்ட கயிறு அது. அதற்காக வைக்கப்பட்டிருந்த கயிறு அது. இப்பொழுது இறங்குபவர்கள் யார்? They were a chosen generation. வாக்குத்தத்த தேசத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள். A special generation who received the call through their forefathers. Abraham, ஆபிரகாமினுடைய வழி வந்தவர்கள், அவருடைய சந்ததி
வாக்குத்தத்த தேசத்திற்கென்று உரிமை பெற்றவர்கள், கானானிற்குள் பிரவேசிப்பதற்கு வேவு பார்க்க வந்த ரைட்ஃபுல் ஜெனரேஷன். அவர்களுக்கு மாத்திரமே பிரத்யேகப்படுத்தப்பட்டு மீட்கப்படுவதற்காக உரிமை பெற்ற அந்த கயிறு, அவர்கள் மாத்திரமே உபயோகப்படுத்த முடியும் என்ற நிலையில் வைத்திருக்கக்கூடிய கயிறு, அவர்களுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கயிறு, வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு உரிமை சார்ந்தவர்கள். அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமிற்கு கர்த்தராகிய தேவன் வாக்குரைத்த அந்த வாக்கை பெற்று அதற்கென்று அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். கயிறோ ப்ரொஃபஷனல் கார்டு, அதை யாருக்கு உபயோகப்படுத்தினார்களோ அவர்களும் a chosen generation, உரிமை சார்ந்தவர்கள், ஆபிரகாமின் சந்ததியை காப்பதற்காக விடுக்கப்பட்ட கயிறு. இரண்டாவது கயிறு இருக்கு. There was another cord specially made, scarlet cord. அந்த கயிறு எப்படி இருந்துச்சு? சிகப்பு நூல் கயிறு. இந்த பிரஜாதியாகிய ராகாப் அவளது வீட்டார் காக்கப்பட, மீட்கப்பட, ரட்சிக்கப்பட பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு கயிறு. இந்த கயிறு சிகப்பு நூலால் செய்யப்பட்ட ஒரு கயிறு. வாட் இஸ் ஸ்கார்லெட்? ஸ்கார்லெட் என்றால் கருஞ்சிவப்பு நிறம். கரும் சிவப்பு நிறம். இது எதை குறிக்கின்றது? எகிப்து தேசத்தில் இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பஸ்கா பண்டிகையின் போது அடிக்கப்பட்ட ஆட்டை குறிக்கக்கூடியது. ஸ்கார்லெட் கார்ட். அந்த பாஸ்ஓவர் லேம்பை அது குறிக்கக்கூடியது. அடிக்கப்படுகின்ற அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை குறிக்கக்கூடியது. வேற என்னத்தை வேதம் சொல்லுகின்றது இந்த ஸ்கார்லெட் கார்டு என்று சொல்லும் பொழுது? இந்த கரும் சிவப்பு கிறிஸ்துவின் மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தப் போகின்ற அந்த இரத்தத்தை குறிக்கின்றது. பஸ்காவாகிய கிறிஸ்துவை அது குறிக்கின்றது. சர்வலோகத்திற்காக கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது அவருக்கு உடுத்தப்படுகின்ற அந்த சிகப்பு உள் ஆடையை குறிக்கின்றது. மத்தேயு புத்தகம் 27வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் வஸ்திரங்களை எல்லாம் அவர்கள் கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு தரிப்பித்தார்கள். அவருக்கு உடுத்தப்பட்ட அந்த மேல் அங்கியை அது குறிக்கின்றது. தனக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சிலுவையை தான் சிந்தக்கூடிய அந்த இரத்தத்திற்கு தன்னை தான் ஒப்படைக்கின்றேன் என்ற அவருடைய ஒப்படைப்பை அது காட்டுகின்றது. எப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம், அவர்களுக்கென்று மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிரத்யேகப்படுத்தப்பட்ட அந்த ஸ்கார்லெட் கார்டு, அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக மாற்றினார்? Scarlet card, how did scarlet card meant Israel's salvation changed? How did scarlet card meant for Israel's salvation changed?
இஸ்ரவேல் புத்திரர்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த அந்த கருஞ்சிவப்பு நூல் அவர்களுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட, அவர்களுக்கென்று செய்யப்பட்ட, அவர்களில் உரிமை பாராட்டக்கூடிய அந்த கருஞ்சிவப்பு கயிறு எப்படி ஒரு மாற்றத்தை பெற்றது? How did it change? ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவனிடமாக, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது he did not confine the blessing within him, he extended it to the entire world. அவனை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், but through you, நான் உனக்கு பாராட்டக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உனக்குள், it will reach the people who are in nooks and corners of this world, regardless of any kind of discriminations. They will all be blessed, but in you. இந்த உலகத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் எந்த திக்குகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் எல்லாரையும் சென்று சேரக்கூடிய அளவிற்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். அந்த ஆசீர்வாதம் அவர்களை சென்று சேர வேண்டும் என்றால் அது உன் மூலமாகத்தான் சென்று சேர வேண்டும். உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், உலகிற்கு செல்லும் அந்த ஆசீர்வாதங்களும் உன் மூலமாகத்தான் என்பது பரத்தினுடைய நியதி. இப்போது அந்த நியதி என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. உலகமும் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? God makes the plan. God makes the loop line plan. Loop line என்றால் என்ன? பிரிந்து சென்று ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய ஒன்று பிரிந்து சென்று மீண்டும் இணைவது. பக்க இணைப்பு பாதை என்று சொல்லுவார்கள். இந்த புகைவண்டி அல்லது ரயில்வே டிராக்ல ஒரு மெயின் டிராக் போய்கிட்டே இருக்கும். அந்த மெயின் டிராக்கில் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த 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 புகைவண்டி, அந்த ட்ரெயின் என்ன செய்யும்? ஒரு இடம் வந்த பிறகு குறிப்பிட்ட இடத்தில் இன்னொரு லூப் லைன்ல அப்படியே போகும். அந்த லூப் லைன்ல போய் அங்கு என்ன செய்ய வேண்டுமோ, எதற்காக அங்கு அனுப்பப்படுகின்றதோ அங்கு அது அதை செய்துவிட்டு மறுபடியும் அது அப்படியே சற்று தூரத்தில் எந்த மெயின் லைன்ல இருந்தது அது பிரிக்கப்பட்டதோ அந்த மெயின் லைன்ல அது சேர்ந்து விடும். இதான் லூப் லைன். பைபாஸ் டிராபிக், பிரிந்து சென்று மறுபடியும் இணைவது. Why loop line here? Why God chose the loop line here? நெடுப்பாதையில் இருந்து பிரிந்து சென்று எந்த காரியத்திற்காக அது பிரிந்து சென்றதோ அதை நிறைவேற்றிவிட்டு மறுபடியும் அந்த சரியான நேர்பாதையில் அது சேர்வது தான் லூப் லைன் ஸ்ட்ராட்டஜி. அதை தேவன் செய்தார். அதை தேவன் செய்தார். மத்தேயின் புத்தகம் 15வது அதிகாரத்தில் ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். 21வது அதிகாரம் 21 25 வரைக்கும் ஒரு அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்கள் வழியாக அவர் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கானானிய ஸ்திரீ அவரை காணும்படியாக வருகின்றாள்.
வெகு நாட்களாக தன் மகளை பாடுபடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிசாசை அவளிடத்திலிருந்து உரட்டுவதற்காக கிறிஸ்துவை அவள் நாடுகின்றாள். அவர் கடந்து செல்ல செல்ல அவருக்கு பின்பாக அவள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். சீடர்கள் கிறிஸ்துவை பார்த்து அவளை எப்படியாவது அனுப்பிவிடும், அவள் என்ன கேட்கின்றாரோ அதை அவளுக்கு கொடுத்து நீர் அனுப்பிவிடும். அவள் நம்மை வெகு தூரமாக வெகு நேரமாக பின்பற்றி வருகின்றாளே. கிறிஸ்து இப்பொழுது அவளிடத்தில் பேச ஆரம்பிக்கின்றார். கிறிஸ்து அவளிடமாக காணாமற் போன வீட்டாருக்காக நான் அனுப்பப்பட்டதே என்று, மற்றபடி அல்ல. பிள்ளைகளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆகாரத்தை நாய் குட்டிகளுக்கு நான் கொடுக்க முடியுமா? அது நல்லதா? Can I do that? நான் எதற்காக வந்தேனோ, யாருக்காக வந்தேனோ, எதற்காக இந்த மேஜை வைக்கப்பட்டிருக்கிறதோ, எதற்காக இந்த மேஜையின் மீதாக அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக வந்த நான் அதை எடுத்து நான் உனக்கு கொடுக்க முடியுமா? Can I do that? Will that be all right? அது நல்லதல்லவே. அவர் பேச ஆரம்பிக்கிறார். True, my Lord. மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே. மேஜையிலிருந்து அந்த மேஜையில் அமர்ந்து புசிக்கும் உரிமையை, அந்த உரிமையை பெற்றவர்களுக்கு நீர் கொடுத்து விடும். We do not want that. But you cannot restrict me. அந்த அப்ப துணிக்கைகள் மேஜையிலிருந்து கீழே விழும் அல்லவா, அவற்றை எடுத்து நாங்கள் புசிப்பதற்கு அனுமதியை அவள் கேட்கின்றார். எங்களுக்கு மேஜை போஜனம் வேண்டாம். We do not want any rightful treat. அந்த போஜனம் எங்களுக்கு வேண்டாம். அதை யாருக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றோ அதை அவர்களுக்கு நீர் கொடும், அவர்கள் புசிக்கட்டும். தகுதியற்ற நாங்கள் மேஜைக்கு கீழே அமர்ந்து நின்று எப்போது அந்த துணிக்கையில் கீழே விழுமோ என்று நாங்கள் பார்த்து அது விழும் பட்சத்தில் அதை எடுத்து நாங்கள் புசிக்கலாம் அல்லவா? கீழே விழும் அப்ப துணிக்கைகளை புசிக்க எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. We have all our right to do that. இப்பொழுது ஒரு சரித்திர உண்மையை அந்த கானானிய ஸ்திரீ பேச ஆரம்பிக்கின்றார் கிறிஸ்துவிடமாக. அவரிடத்தில் என்ன சொல்கிறாள்? நான் ஒரு கானானிய ஸ்திரீ, உனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய முப்பாட்டி பல தலைவர்களுக்கு முன்பதாக என்னுடைய முப்பாட்டி ராகாப் இந்த இரக்கத்தை அவளுக்கு நீர் அடையாளமாக கொடுத்த இந்த ஸ்கார்லெட் கார்டு மூலம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ராகாப் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய ஜீவன் தப்ப வேண்டும். எந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நீங்கள் செல்லுகின்றீர்களோ அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நாங்களும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுடைய ஜீவன் தப்பும் பொழுது அந்த வாய்ப்பை நாங்கள் பெறுவோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த வாய்ப்பை நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு தர வேண்டும். என்ன வாய்ப்பு? நாங்களும் உங்களில் ஒருவராக, காக்கப்பட்டவர்களில் ஒருவராக
இருப்பதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் கொடுக்க வேண்டும். தயை நீர் பாராட்டுகின்றீர் என்றால் அந்த தயை எங்களுக்கு பாராட்டப்படுகின்றது என்பதை காட்டுவதற்கு ஒரு அடையாளம் தேவை. That is where the scarlet cord was given. அப்பொழுதுதான் அந்த 2 வேவுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சிகப்பு நூல் கயிற்றை எடுத்து அங்கு நீங்கள் தொங்க விடுங்கள், நாங்கள் அழிக்கும்படியாக கடந்து வரும்பொழுது அதை பார்த்துட்டு என்ன செய்வோம், அதை கடந்து நாங்கள் சென்று விடுவோம். You will all be saved. அந்த சேவிங், அந்த ப்ராசஸ்ல அந்த ராகாப் என்ன செய்தால், தன்னை மாத்திரம் அவள் அங்கு வைத்து அவரிடத்தில் கேட்கவில்லை, தன்னுடைய குடும்பம் அனைத்தும், தன்னுடைய வம்சம் அனைத்தும், பாவத்திலும் மிக மோசமான வாழ்க்கையிலும் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற பாவிகள் அனைவரும் காக்கப்படும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக எங்களுக்கு நீங்க தயை பாராட்ட வேண்டும். அந்த தயை பாராட்ட போகின்றீர்கள் என்பதற்காக எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் காட்ட வேண்டும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அடையாளத்தை தான் அவர்கள் கொடுத்து சென்றார்கள். சிகப்பு நூல் கயிறு, ஸ்கார்லெட் கார்ட். அந்த ஸ்கார்லெட் கார்டை வைத்து இந்த கானானிய ஸ்திரீ பல தலைமுறைகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எழும்பக்கூடிய இந்த கானானிய ஸ்திரீ அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கின்றாள், we have all the right to be seated there. மேஜையிலிருந்து வரக்கூடிய அந்த அப்ப துணிக்கைகளை நாங்கள் புசிப்பதற்கு எங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. அத நீர் என்னுடைய முப்பாட்டி ஆகிய ராகாப் இடத்துல நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் தகுதி பெற்ற இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு எப்படி சொந்தமோ அதே போன்று நீர் எனக்கும் சொந்தம். என்ன சொல்றா, ராகாப்புக்கு நீர் அந்த வேவுக்காரர்கள் பாராட்டிய அந்த தயை, அந்த ஸ்கார்லெட் கார்டு, அதன் அடையாளமாகிய ஸ்கார்லெட் கார்டை வைத்து அவள் பேசுகின்றார். 2வது என்ன சொல்றார், நீர் எனக்கு சொந்தம். எப்படி இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நீர் சொந்தம் என்று அவர்கள் உம்மை பாராட்டுகின்றார்களோ அதே சொந்தம் உமக்கும் எங்களுக்கும் உண்டு. வம்சாவளி பட்டியல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவ போட்டு காட்டுறா. ராகாப்பு சல்மானை மணந்தான். சல்மான் ஒரு யூதன். அவர்களுக்கு போவாஸ் பிறந்தான். அந்த போவாஸ் மோவாபிய ஸ்திரீயாக்கிய அந்த ரூத்தும் இணைந்து ஓபேத்தை பெற்றார்கள். ஓபேத் ஜெஸ்ஸியை பெற்றான். ஜெஸ்ஸி தாவீது அரசரை பெற்றான். அந்த வம்சாவழியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீரும் வந்திரு. அப்போ நீரும் நானும் சொந்தம். I have all my right to demand my relationship with you. அப்படி இருந்தாலும் கூட யாருக்காக நீர் வந்தேன் என்று சொல்லுகின்றீரோ அவருக்காக நீர் வாரும். எதை எடுத்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றீரோ அதை எடுத்து எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு அமர்ந்து புசிப்பதற்காக யாரை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றோ அவர்களை அங்கு அமர்த்தி புசிப்பை அவர்களுக்கு பாராட்டும். We are least bothered. But மேலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்கைகளை நாங்கள் எடுத்து புசிப்பதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் அதிகாரம் உண்டு. அந்த சிகப்பு நூல் கயிறின் அதிகாரமும் உண்டு. ராகாப் வழியாக வரக்கூடிய சொந்தத்தின்
அந்த அதிகாரமும் எங்களுக்கு உண்டு. யூ ஆர் ரிலேட்டட் டு அஸ். எப்படி அவர்கள் உண்மை எவ்வளவு நெருக்கமாக சொந்தம் என்று பாராட்டுகின்றார்களோ அந்த நெருக்கம் எங்களுக்கும் உமக்கும் உண்டு. ரெண்டு வழிகளில் we are entitled for this. அந்த அப்ப துணிக்கைகளை நாங்கள் புசிப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் உண்டு என்று அவரிடத்தில் பேசுகின்றார். ஆபிரகாமின் வம்சாவளி இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தத்தின் தேசம், ரட்சிப்பு என்ற அந்த நியதியில நாங்களும் வரோம். இந்த தயையை நீர் ஏற்கனவே ராகாப்பிற்கு என்ன செய்கின்றீர்? பாராட்டி இருக்கின்றீர். கானானிய ஸ்திரீயாகிய நானும் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தும் இஸ்ரவேல் அல்லாதவர்களை, இந்த உலகத்திலே அங்கும் இங்குமாக காணக்கூடியவர்களை, பாவிகளை போக்கு இடம் இல்லாதவர்களை, ரட்சிப்பு என்பதற்கு தாங்கள் பாத்திரர்கள் அல்ல என்று சொல்லக்கூடியவர்களை நாங்கள் இருவர் என்ன செய்கிறோம்? எங்களுடைய கரங்களில் பற்றி கொண்டு உமக்கு உண்பதாக வரும். உமக்கு உண்பதாக வரும். இந்த தயையை நீர் ராகாப் மூலமாக எங்களுக்கு பாராட்டி விட்டீர். அதற்கு அடையாளம் தான் இந்த ஸ்கார்லெட் கார்டு, சிவப்பு நூல் கயிறு. சிகப்பு நூல் கயிறு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு உன்னதமான ஒரு இணைப்பை செய்வதற்காகத்தான் இங்கு இந்த லூப் லைன் ஸ்ட்ராட்டஜி வாஸ் ஃபார்ம்ட். என்ன லூப் லைன் ஸ்ட்ராட்டஜி? சரியாக நேர்கோட்டில் ஆபிரகாம் லைன்ல, பிளட் லைன்ல போய்கிட்டே இருந்த அந்த இடத்தில் ஒரு இடத்துல அவர் நிறுத்தி அப்படி ஒரு டைவர்ஷன் கொடுத்து லூப் லைன்ல போய் எரிகோவுக்கு போய் ராகாப்பை சந்தித்து ராகாப் மூலமாக அவளுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அந்த அந்த ரட்சிப்பினுடைய தயவை பாராட்டி அவளை பெற்றுக்கொண்டு, அவளுடைய குடும்பத்தை பெற்றுக்கொண்டு, அவளுடைய வம்சாவழியில் வரக்கூடிய அனைவரையும் பெற்றுக்கொண்டு, அவளை போல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எண்ணற்ற பாவிகளை அணைத்துக் கொண்டு அவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் வந்து அந்த மெயின் லைன்ல வந்து சேர்ந்துறார், ஆபிரகாம் லைன்ல. தேவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஆபிரகாமின் சந்ததி என்று அவர்கள் மேன்மை பாராட்டினார்களோ அந்த ஆபிரகாம் சந்ததிக்கு எதை பரலோகம் பாராட்டியதோ அதை இந்த லூப் லைன் கிறிஸ்டியன்ஸ், ஒருவேளை தேவன் இந்த லூப் லைன் ஸ்ட்ராட்டஜி உபயோகிக்கப்படுத்தாமல் இருந்திருப்பார் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக அமர்ந்திருக்க முடியாது. வாக்குத்தத்த தேசமாகிய கானானிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அதற்கு முன்பாக எரிகோவிற்கு புகுந்து அங்கு காணப்பட்ட ராகாப் மூலமாக புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்பதை சாத்தியப்படுத்தி ஆபிரகாம் சந்ததிக்கு மாத்திரம் ரட்சிப்பு என்பதை ராகாப் ரூத் என்பவரை வைத்து ஆபிரகாமுக்குள் எங்களையும் வைத்தீரே. இந்த கானானிய ஸ்திரீ கிறிஸ்து கிட்ட சொல்றார், ஆபிரகாமிடம் உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மெய்ப்பிப்பதற்கு என் போன்றோரை ரட்சிப்பிற்குள்ளாக நீர் அழைத்திருக்கின்றீரே. அதை செய்வதற்காக ராகாப்பின் மூலமாக ஒரு லூப் லைன்,
லூப்பலின் வழியாக நீர் வந்து எங்களை சந்தித்தீரே. அதைத்தான் அந்த கானானை ஸ்திரீயிட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த இந்த சரித்திரத்தை அவருடைய மனசுல போடுறா. We have all the right என்று சொன்ன மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஞாபகம் வருது. ராகாப் ஞாபகம் வருது, வேவுக்காரர்கள் ஞாபகம் வருது, அந்த ஸ்கார்லெட் கார்டுடைய ஞாபகம் வருது. அவளுக்கு பாராட்டுவேன் என்று சொன்ன அந்த தயை இப்போது அவருக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அவர் என்ன சொல்றாரு? அந்த மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்துல கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. உன்னுடைய விசுவாசம் பெருசு, அதை அளவிட முடியவில்லை என்னால். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நான் பாராட்டிய அந்த தயையை, மீட்பை, ரட்சிப்பை இன்றைக்கு நான் நினைவு கூர்வடியாக செய்தாயே. கிறிஸ்துவை சந்தித்த கானானிய ஸ்திரீயின் விசுவாசம் பெரிதாக இருந்துச்சு. புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் இவ்வுலகத்தை அனைத்தையும் உள்ளடக்கிருச்சு அந்த விசுவாசம். ஒருவேளை இந்த லூப் லைன் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அங்கு வைக்கப்படாமல் இருந்திருக்கும் என்றால் புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்ற இந்த சுவிசேஷம், the gospel to Gentiles என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது பல வருஷங்களுக்கு முன்னதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்தது அல்ல. the gospel to Gentile புறஜாதிகளுக்கு சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று கிறிஸ்துவுக்கு பிறகாக வந்தது அல்ல. வேதத்தின் பகுதி என்ன ஒரு அனுபவத்தை சொல்லுகின்றது? It came to Rahab. இந்த சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, குட் நியூஸ். உங்களை நாங்கள் தப்புவிக்கின்றோம், மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஏதுவான ஒரு செய்தி. இந்த செய்தி எப்போது வந்துச்சு தெரியுமா? ராகாப்பினுடைய நாட்டில் வந்துச்சு. அந்த 2 வேவுக்காரர்களும் அந்த ராகாப்பை நோக்கி வந்து இந்த நற்செய்தியை கூறினார்கள். உங்களுக்கு நாங்கள் தயை பாராட்டுகின்றோம், அழிவு சம்பவிக்கப் போகிறது, அந்த அழிவிலிருந்து உங்களை நாங்கள் காக்கப் போகின்றோம். That was the good news. That was the gospel. அந்த சுவிசேஷம் இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களில் மாத்திரமல்ல, ராகாப்பின் நாட்களிலும் அது கொடுக்கப்பட்டிருச்சு. You will be saved. என்ன செய்தி? Salvation to everybody. ரட்சிப்பு எல்லாருக்கும் என்ற செய்தி இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இந்த தயை உங்களுக்கும் பாராட்டப்படுகிறது என்ற அந்த செய்தி, gospel, good news was given even unto Rahab years and centuries back. உன் ஜீவன் தப்புவிக்கப்படும் என்ற அந்த குட் நியூஸ், நற்செய்தி, சுவிசேஷம் ராகாப்பின் காலத்தில் அவருடைய அனுபவத்திலேயே துவங்கிவிட்டது. யோசுவாவின் வேவுக்காரர்கள் அவரிடமாக அந்த நற்செய்தியை கூறினார்கள். You will be saved. Salvation is possible unto you. இரண்டாவதாக
she also received the faith to believe that God will spare her life. அவளில் ஒரு விசுவாசம் எழுந்தது, ஒரு உன்னதமான விசுவாசம் அவளில் எழுந்தது. அது என்னவென்றால், தேவன் என்னை என்ன செய்வார், அந்த மரண கட்டுகளிலிருந்து காப்பார். I will be spared. God will spare me. என்னுடைய அந்த பாவங்களை அவர் என்ன செய்வார், மன்னித்து நான் எப்படியாக அவருடைய திரு கரத்தில் வந்து சேர்ப்பிக்கப்பட வேண்டுமோ அந்த நிலையில் நான் சேர்ப்பிக்கப்படுவதற்கு என்னவெல்லாம் அவர் எனக்காக செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்து அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற திடகாத்திரமான விசுவாசம். யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவன் அவளையும் அவளது வீட்டாரையும் காப்பார் என்ற விசுவாசம் அவளில் எழும்பிற்று, பெருகிற்று. கிறிஸ்து தன்னை சந்தித்த கானான் ஸ்திரீனிடத்தில் அதை தான் இப்பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு அவள் அவரிடத்தில் கூறினாள். அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ரொம்ப பெருசுமா. I have not seen such a faith in anybody's life. இஸ்ரவேலர்களுடைய சந்ததிக்குள்ள கூட, புத்திரர்களுக்கு கூட நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. உன்னுடைய விசுவாசம் பெரியது. How big is your faith? அது ராகாப்பு துவங்கி யுக நடிகளும் வளர்ந்து இப்போது பெரியதாகி உன்னில் அது காணப்படும் அளவிற்கு அது பெருசு. யுகங்களை கடந்து உன்னிடத்தில் வந்திருக்கிறது. இந்த லூப்லைன் கிறிஸ்தவர்களாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அடைக்கப்பட்டிருக்கின்றோம். ராகாப் ஜன்னலில் கட்டின அந்த ஸ்கார்லெட் கார்டு, இந்த சிகப்பு நூல் கயிறு நம்மை பேரழிவில் இருந்து காக்கின்றது. ராகாப்பிற்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி, நாங்கள் உனக்கு தயை செய்வோம், உனக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் நாங்கள் தயை செய்வோம் என்ற அந்த வாக்கு இன்றைய நாட்களில் நம்மையும் சந்திக்கின்றது, பேரழிவிலிருந்து காக்கும்படியாக சந்திக்கின்றது. And the salvation has been made possible through her loop line, made to us by God and God himself. இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அந்த லூப் லைன் ஸ்ட்ராட்டஜியின் வழியாக உங்களுக்கு எனக்கும் தேவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பாராட்டி இருக்கின்றார். அவர்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு அந்த ஸ்கார்லெட் கார்டு தான் காரணம். அதுதான் அதற்கு ஒரு அடையாளம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அடையாளத்தை தான் இன்றைய நாட்களில் கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்? இக்கால கிறிஸ்துவத்தில் சிவந்த அந்த இரத்தத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தப்பட்ட அந்த சிவந்த இரத்தத்தில் ஒருவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று விசுவாசித்து அவருடைய பேரில் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த பெரும் பாக்கியத்தை தேவன் பாராட்டி இருக்கின்றார். ஆனால் அதற்கு ஒரு அடையாளத்தை அவர் வைத்திருக்கின்றார். If you and me are அந்த ஸ்கார்லெட் கம்யூனிட்டியா இருப்போம் என்றால் அதற்கு ஒரு அடையாளத்தை தேவன் வைத்திருக்கின்றார். எப்படியாக அந்த ராகாப் தனக்கு ஒரு அடையாளத்தை கேட்டாலோ, எப்படியாக ராகாப் கேட்ட மாத்திரத்தில் ஒரு அடையாளத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தாரோ, அதே போன்ற ஒரு அடையாளத்தை இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் எனக்கு மீட்பு உண்டு. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் என்னை நான் வைக்கும் பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டு. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் நான் அழைக்கப்படுகின்றேன் என்று சொல்லக்கூடிய மிக திடகாத்திரமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஆம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்து அவள் என்று சொல்லக்கூடிய நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பாராட்டிக் கொள்ளக்கூடிய அந்த பெருமையும். ஆம்,
தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் தேவன் பாராட்டக்கூடிய அந்த தயைக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரு அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை நாம் என்ன செய்யறது இல்ல, உதாசீனப்படுத்துறவர்களா. Though we are Christians, we simply reject, ignore that which is kept as the sign. உங்களுக்கும் எனக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நாம் என்ன செய்யறதில்ல, நம்முடையதாக ஆக்கிக் கொள்வதில்லை. ஒரே அடையாளம், ஒரே அடையாளம். ஸ்கார்லெட் கார்டு போன்று, அந்த சிகப்பு நூல் கயிறை போன்று, விடுதலைக்கு அடையாளமாக அங்கு தொங்கவிடப்பட்ட அந்த காடை போன்று, ஸ்கார்லெட் காடை போன்று இன்றைக்கு ஒரு அடையாளத்தை தேவனுடைய பிள்ளைகளாக்கி உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அது நம்ம இடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். என்ன அடையாளம்? சாத்தான் யுக நெடுகிலும் எதிர்த்து கொண்டிருந்த அந்த அடையாளம், பரலோகத்தில் பரிசுத்த தூதர்கள் ஆச்சரித்துக் கொண்டிருந்த அடையாளம். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேவன் 6 நாட்களிலும் அதை படைத்து 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்து, அந்த 7ஆம் நாளில் அதை ஆச்சரிப்பதற்கான ஆசீர்வாதத்தை அவர் வைத்து, அந்த நாளை நீங்கள் ஆச்சரியுங்கள் என்ற கட்டளையையும் அவர் கொடுத்து, அந்த கட்டளையை தன்னுடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளிலும் மையமாக அதை வைத்து, இவரிடத்திலும் சத்துருவாக சாத்தான் எதிர்த்து நிற்கக்கூடிய நிலையில் அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்கார்லெட் கார்டு என்ன? எசேக்கியேலின் புத்தகம் 20 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, என்னுடைய ஓய்வு நாட்களே பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்க கடவுது. யாத்திராமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனமும் அதே தான் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நாள் புறஜாதிகளாகிய நம்மை அவர் தெரிந்து கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இந்த ஓய்வு நாள் ஆச்சரிப்பு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராகாப்பினுடைய ஸ்கார்லெட் கார்டு, the loop line of our salvation, அந்த ராகாப்பிற்கு மூலமாக அங்க பாராட்டப்பட்ட அந்த சிகப்பு நூல் கயிறு, அந்த சிகப்பு நூல் கயிறை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதற்காக பரலோகம் மேற்கொண்ட லூப் லைன் was the salvation to each one of us. அதற்கு அடையாளம் அந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்பதற்கு அவருக்கும் உங்களுக்கும் நமக்கும் அவருக்கும் இடையே உள்ள அடையாளம் அந்த ஓய்வு நாள். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த கானானியஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல ராகாப்பினுடைய அந்த அனுபவத்தை சொல்லி அவள் என்ன செஞ்சாரு, தன்னுடைய விசுவாசத்தை பெரிது என்று அவர் சொல்லும் அளவிற்கு அவள் உயர்த்தப்பட்டாள். அதே அடையாளத்தை பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் வரக்கூடிய இந்த வருகைக்கும் முன்பதாக நீங்களும் நானும் அவருக்காக காத்திருக்கக்கூடிய கூட்டத்தில் காணப்பட வேண்டும் என்றால் இந்த அடையாளத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் இருந்து அவர் வரும்பொழுது இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்களும் நானும் சேர்க்கப்பட தேவன் தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே,
தர்மையான சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எவ்வளவு தூரத்திற்கு எத்தனை ஆயிரம் உள்ளங்களை இந்த சத்தியம் சென்று சேர வேண்டுமோ அத்தனை உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்தி ஏற்ற நேரத்தில் இதற்கான தேவரீர் உத்தரவை அவர்கள் மேற்கொண்டு தீர்மானத்தை செய்தவர்களாக இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாளமாகிய ஓய்வு நாளை பற்றி கொண்டவர்களாக தேவரீர் தம்முடைய ராஜ்யம் சம்பவிக்கும் பொழுது எல்லோரும் காணப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தரலாம். எங்களை உடைய திருப்பாத நிலையை சமர்ப்பிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். இதோ இந்த நாட்களில் யுத்த பயத்தோடு ஆங்காங்கு காணப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த வளைகுடா நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடூரமான மரணங்களுக்காக உடைய பாத்தில் வருகின்றோம். பல்ல தேவன் தாமே அந்த மக்களோடு இருந்தரலும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா தயையும் நீர் பாராட்டியறலும். ருசிக்க உணவும் தேவரீர் இருக்க உறைவிடவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் நீர் கொடுத்து தேவரீர் தாமே அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களில் நாங்கள் அவர்களை தாங்குகின்றோம். சுவாமி வல்லமையுள்ள தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் இந்த நாட்களில் எங்களை சுற்றிலும் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது உடைய வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். சுவாமி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் வரக்கூடிய அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த சிகப்பு நூல் கயிறு அடையாளத்தை உடையவர்களாக நாங்கள் அனைவரும் உடைய சமூகத்தின் முன்பாக காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு செவிக்கின்றோம் எங்கள் அன்பின் பட்சத்திற்கு பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.